விஜய் வந்துட்டு இன்னைக்கு தான் அரசியலுக்கு வந்திருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா உண்மை அது கிடையாது. அது உங்களுடைய அறியாமை. விஜய் தன்னுடைய படங்களில் எப்போ ஹிட் கொடுத்தாரோ அப்போ இருந்தே அரசியலில் தன்னோட படத்துல பேச ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு அரசியல் ஆசைன்றது அப்போ இருந்தே இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா நான் சொல்றது ஏதோ சர்க்கார் படம் இந்த கத்தி படத்துல இருந்து அப்படின்னு கிடையாது. நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா புதிய கீதை, தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா திருப்பாச்சி, சிவகாசி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படத்தை அடுக்கடிக்க வச்சுட்டே வரலாம். இது எல்லா படத்துலையும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்க அரசியல் மக்களுக்காக பேசியிருப்பாரு. இது வந்துட்டு பெரிய இஷ்யூ ஆனது அப்படின்னா அந்த தலைவர் படத்துல தான். ஏன்னா அந்த இடத்துலலாம் அங்கங்க பேசிட்டு வந்துட்டாரு. ஆனா ஆளுங்கட்சியின் ப்ரெஷர்னால என்ன செய்வாங்க அப்படின்னா சில இடத்துல போயிட்டு இந்த சினிமாக்காரவங்கலாம் கச்சத்தீவு பிரச்சனைகளுக்காகலாம் போய் பேச போவாங்க. அந்த மாதிரி விஜயும் கலந்துட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆளுங்கட்சியில் இருக்கும்போதே ஒரு